9th ஸ்டாண்டர்டில் சிந்துவெளி நாகரிகத்தோட ஷார்ட்கட் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு இது கண்டிப்பாக ஞாபகத்தில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா மொழியுடைய மூலவேர்கள் வந்து எந்த இதோட மேட்சாக இருக்குது அப்படின்னா தென்னிந்திய திராவிட மொழியோட மேட்சாக இருக்குது. இதை சொன்னதும் அது மட்டும் இல்லாமல் சிந்துவெளி குறியீடுகள் இருக்குல்ல, இந்த குறியீடுகள் வந்து மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய கற்கோடரி குறியீடும் ரெண்டும் சேமாக இருக்குதுன்னு சொன்னது யாருன்னா நம்ம மகாதேவன். ஓகேங்களா? மகாதேவன் ஒரு படம் போட்டிருப்பான் தெரியுமா? ஸோ இதுக்கு முன்னாடி பழைய படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ அந்த மகாதேவன் தான் சொல்லியிருக்கான். ஓகேங்களா? இந்த மகாதேவன் தான் இதை சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அப்போ மகாதேவன் அப்போ 2 பேர் இருக்காங்களா? ஸோ அப்போ வந்து 2 பேரை மேட்ச் பண்ணி சொல்லுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹரப்பா மொழி வந்து தென்னிந்திய திராவிட மொழி. அதுக்கப்புறம் சிந்து வந்து மயில் மாதிரி இருப்பாள். ஓகேங்களா? அதையும் சொன்னது யாருன்னா நம்ம மகாதேவன். அதே மாதிரி இந்த சிந்துவெளி குறியீடு வந்து திராவிட மொழியில் உள்ள அந்த குறியீடு மாதிரி இருக்குதுன்னு சொன்னது யார் அப்படின்னா பர்போலா. ஓகேங்களா? போலான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ சிந்துவெளி குறியீடு வந்து மயில் மாதிரி இருக்குது சொன்னது நம்ம மகாதேவன். ஓகேங்களா? அதே சிந்துவெளி குறியீடு வந்து திராவிட மொழியில் உள்ள அந்த குறியீடு மாதிரி இருக்குதுன்னு சொன்னது யாருன்னா பர்போலா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூம்புகாருக்கு பக்கத்தில் மேலே பெரும் பள்ளம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து பானைகளில் அம்பு குறியீடுலாம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த அம்பு குறியீடு வந்து எதுக்கு சேமாக இருக்குது அப்படின்னா மொகஞ்சதாரோட லட்சணைன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு வந்து சேமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ பூம்புகாரில் மேலே பெரும் பள்ளம் சொல்லி ஒரு இடம் இருக்குது. அதில் பானைகள் இருக்குது. அந்த பானைகளில் சில அம்பு குறியீடு கொடுத்துருக்குறாங்க. இந்த அம்பு குறியீடு வந்து எதுக்கு சேமாக இருக்குது அப்படின்னா மொகஞ்சதாராவில் இருக்கக்கூடிய லட்சணைக்கு வந்து சேமாக இருக்குது. இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 2007 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. யார் அப்படின்னா தமிழ்நாடு ஆர்கியாலஜிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க மே மாதத்தில். ஓகேங்களா? ஸோ அப்போ பூம்பருப்பு மாதிரி இருக்குமா எது அப்படின்னா முகம். ஓகேங்களா? ஸோ மேலே பரும்பள்ளம், அதில் சின்ன பள்ளம் மேடு பள்ளம் மாதிரி சில அதில் முகத்தில் கொஞ்சம் கீரல்லாம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முகத்தில் கொஞ்சம் மேடு பள்ளம் மாதிரி கீரல் இருக்கும், ஆனால் பூம்பருப்பு மாதிரி அழகாக இருக்கும் கண்ணு, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோட லட்சணை மாதிரி இருக்குது. ஸோ 2007 மே மாதம் தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வே தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பானையுடைய அம்பு குறியீடு, அதுக்கப்புறம் ஹரப்பா மொழி தென்னிந்திய மொழி ரெண்டுமே மேட்ச் ஆகுதுன்னு சொன்னாங்க. யாருன்னா நம்ம சகாதேவன். ஸோ மயிலாடுதுறையும் சிந்துவோட முகம் மயில் மாதிரி இருக்குது. இதை சொன்னது யாருன்னா நம்ம மகாதேவன். அதே சிந்துவெளி குறியீடு வந்து திராவிட மொழியில் உள்ள குறியீடு மாதிரி இருக்குதுன்னு சொன்னது யாருன்னா பார்போலா. ஓகேங்களா? ஸோ இதான் அதோடைய ஷார்ட்கட்டு.